Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். உங்களோட ஃபேவரட்டான அமேசான் கேஜெட் சீரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புதுசா என்னெல்லாம் வந்திருக்கு, டிஃபரெண்டா என்ன இருக்கோ அதை தான் இந்த கேஜெட் சீரிஸ்ல ஆட் பண்ணிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததா, பிடிச்சிருந்ததா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ அப்படின்னா ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐகியர் பிராண்ட்ல இருந்து வித்தியாசமான ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்ட்டி ஸ்பீக்கர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டைனமோ அப்படின்ற நேம்ல இந்த பார்ட்டி ஸ்பீக்கர் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை குட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே ஒரு மீடியமான சைஸ்ல வந்து இந்த ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நெக்ஸ்ட் அதுக்கான தனி ஒரு குட்டி ரிமோட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. சார்ஜ் போறதுக்கான யூஎஸ்பி கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆக்ஸ் கேபிளுமே வந்து பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பல்கா இருந்தாலும் வெயிட் அப்படின்றதெல்லாம் பெருசா இல்ல. ஒரு கையிலேயே கூட நம்ம தூக்கி எடுத்துட்டு போக முடியும். அண்ட் அதே மாதிரி மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக்ல தான் வந்து பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ்ல இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் ஏரியாவில் மட்டும் மெஷ் வந்து மெட்டல் மெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி சின்ன ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மோடு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றத டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வால்யூம் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதையே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மைக்குக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் வந்து மைக் வரல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக மைக்கை மாட்டிட்டு பார்ட்டிலெல்லாம் பாட்டு பாடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிவி இல்லை மொபைலில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிலரி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா இண்டிகேட் பண்ணுறதுக்கான எல்இடி லைட்டும், சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக பென்ட்ரைவை மாட்டியே நீங்கள் சாங் கேட்டுக்க முடியும். அப்படி இல்லை எஸ்டி கார்டு தான் இருக்குது அப்படின்னாலுமே குட்டி எஸ்டி கார்டு இருந்தது அப்படின்னா டேரெக்டாக அதையுமே மாட்டிக்கலாம். கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாங் ப்ளே பண்ண பாஸ் பண்ண பட்டனும், நெக்ஸ்ட் சாங் இல்லை ப்ரீவியஸ் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டனும் 4 பட்டன் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இன்பில்டாகவே வந்துட்டு எஃப்எம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ எஃப்எம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்பீக்கர் பார்த்தோம் அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 10 வாட் சப்போர்ட் இருக்கு. இந்த ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ கிடையாது, சிங்கிள் சேனல் ஸ்பீக்கர் தான். ஸோ 2 ஸ்பீக்கர்லேருந்து உங்களுக்கு சவுண்ட் அவுட்புட் வரும். ஒரே ஸ்பீக்கரில் வரும்போது ஒரு மாதிரி எரசலாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்பீக்கர் ரவுண்ட்லேயே வந்து ஆர்ஜிபி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டான்சிங் லைட் வந்துட்டு பார்ட்டிக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ப்ளே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ரிமோட் மூலியமாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரிமோட்லேயே ஓவரால் எல்லா கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 1200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மணி நேரம் வந்து சாங் கேட்டுக்க முடியும். ஒரு 60% வால்யூம் வச்சுட்டு. ஆள் பார்க்க பல்கா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீரியோவும் வந்து கொடுக்கல, ரெண்டுமே சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன்லாம் வந்து தனித்தனியாக டிவைட் ஆகி இந்த மாதிரிலாம் வந்து இல்லை, எல்லாமே ஒன்றா மெர்ஜான மாதிரி தான் இருக்கு. பேஸ் வந்து ஓகேவான லெவலில் தான் இருக்கு. சப்போஸ் வந்து நான் அடிக்கடி வந்துட்டு வெளியில ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன பார்ட்டி பண்ணுவோம், அந்த டைம்ல ஒரு ஸ்பீக்கர் வேணும் அவுட்டோர்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாகவும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து 1850 ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்கலாம். பட் இதை விட சின்ன ஸ்பீக்கரே இதை விட நல்ல சவுண்ட் எஃபெக்ட், நல்ல பேஸோடய வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார்ல ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அமேசான் பிளிப்கார்ட்ல எல்லாம் ரெகுலரா வந்து நியூ ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து அதுல டெய்லியுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா வரிசையில நின்றுட்டு தான் இருந்திருப்போம். இதுக்கப்புறம் நீங்க நின்றுட்டு இருக்கவே தேவையில்லை, எந்த இடமா இருந்தாலும் உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரே கேஜெட் ஆனா மல்டி ஃபங்க்ஷனுக்கு நமக்கு மல்டி இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டா ஒரு பொட்டி கொடுத்துருக்காங்க. என்ன இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்படி ட்விஸ்ட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டூலா மாறிடும். நார்மலா பாத்தீங்கன்னா வீட்டுல ஹைட்டா இருக்க பொருள்லாம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டூல் வச்சிருப்போம், அது எப்பயுமே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பட் இது வந்து போர்ட்டபிள் அப்படின்றனால ஈஸியா நீங்க ஃபோல்டு பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி வெளியில டிராவல் பண்றீங்க அப்படின்னும் போதும் போர்ட்டபிள் அப்படின்றனால கார்ல, பைக்ல, பேக்ல எல்லாம் வச்சு ஈஸியா நீங்க எடுத்துட்டு போயிடலாம். சப்போஸ் குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப நேரம் நிக்க முடியாது அப்படின்னும் போது இதுல வந்து உட்காந்துக்க முடியும். ரொம்ப நேரம் லைன்ல எங்கேயாவது நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னவங்க கூட இதை வந்துட்டு நீங்க அப்படியே வந்து சேரை ஓபன் பண்ணி போட்டுட்டு நீங்க தாராளமா உட்காந்துக்கலாம். ஒன்ஸ் உட்காந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஃபோல்டு பண்ணி வந்து உங்களால மடக்கி வச்சுக்க முடியும். ஹைட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தைங்க அப்படின்னா சின்ன ஹைட்டா வச்சு நீங்க உட்கார வச்சுக்கலாம். பெரியவங்க அப்படின்னும் போது பெரிய ஹைட்டாகவும் வச்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இது வெயிட் தாங்குமா அப்படின்ற கேள்வி தான் இருக்கும். இதில் நீங்கள் உட்கார்றது மட்டும் இல்லை, இது மேலே ஏறியே நிற்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 150 கிலோ வரைக்கும் இது தாங்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா கீழே விழுந்துருமோ அப்படின்ற பயம்லாம் எதுவுமே வந்து கிடையாது.
ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 18 இன்ச் வரைக்கும் நம்மளால வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ போர்ட்டபிளா ஒரு சேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 750 ரூபா 800 ரூபா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. பட் நிறைய பேருக்கு பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா நெக் பேண்ட் தான். அழகா கழுத்துல தொங்கிட்டு இருக்கும் ப்ரோ அப்படின்ட்டு. அதுலேயும் வந்துட்டு போட்ல லான்ச் பண்ணக்கூடிய நெக் பேண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி ப்ரைஸும் கம்மியாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சூப்பரான அப்கிரேடாக ராக்கர்ஸ் 330 ப்ரோ அப்படின்ற இந்த ஒரு இயர்பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உள்ளே இருக்க நெக் பேண்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே நெக் பேண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் பிளாக்ல இருக்குது பார்க்குறதுக்கே வந்துட்டு. இதை ரிமூவ் பண்ணிட்டு மற்ற கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜ் போகிறதுக்கான டைப்-C கேபிள் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இயர் டிப்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக் பேண்டோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 35 கிராம் வெயிட் இருக்குது. பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீலே வந்து இல்லை. அதே மாதிரி நெக் பேண்டோட மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல தரமான மெட்டீரியல் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மேலே கழுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ரப்பர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான ரப்பர். இதனால கழுத்தில் இருக்கும்போது கூட நமக்கு பெருசாக வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இல்லை. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் தாறுமாறா பேட்டரி லைஃப் வந்து நிற்குது. நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் ஒயரை பொறுத்த வரைக்கும் கூட நல்ல ஒரு திக்கான ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் லாங் லைஃபுக்கு வரும். கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு சென்டர் பட்டனும், வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை சாங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கு எக்ஸ்ட்ரா 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. கால் பேசும்போது கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அதுலேயே லெஃப்ட் சைடில் சார்ஜ் போடுறதுக்கான டைப்-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது குட்டியாக க்யூட்டாக இருக்குது. 10mm டிரைவர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கீழெல்லாம் விழுந்தது அப்படின்னா அவ்வளோ குயிக்காக வந்து டேமேஜ் ஆகாது. காதில் நல்லா ஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக தனியாக வந்து ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் காதில் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். நெக் பேண்ட் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஸ்பீக்கர் ஏரியாவில் மேக்னெட் லாக் கொடுத்துருக்காங்க. நல்லாவே கிரிப்பாக பிடிச்சிக்குது. என்ன தான் ஷேக் பண்ணாலும் கலராமல் இருக்குது. அண்ட் இந்த நெக் பேண்டில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனால தண்ணியெல்லாம் மேலே தெரியாமல் பட்டுறது இல்லை வேர்வை பட்டுறது அப்படின்னும் போது நெக் பேண்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. பட் டேரக்டாலாம் நீங்கள் தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டிங்க அப்படின்னா வேலை செய்யாமல் போயிடும். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது தான் வேற லெவலில் இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்கு ஆக்சுவலாக 10 நிமிஷம் மட்டும் சார்ஜே இல்லை அப்படின்னு சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 15 ஹவர்லேருந்து 20 மணி நேரம் வரைக்கும் உங்களால் வந்து கேட்க முடியும். 60% வால்யூம் வச்சுட்டு. அதுவே ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் கிட்டக்க வந்து டைம் எடுத்துக்கும். ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 மணி நேரத்துலேருந்து 60 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக கேட்கலாம். பட் 60% நீங்கள் வந்து வால்யூம் வச்சிங்க அப்படின்னா அதுவே ஃபுல் வால்யூம் வைக்கும்போது உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும். பட் மேக்ஸிமம் 60 மணி நேரம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவே செம ஒர்த்தான விஷயம். அதுவும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குன்னு சொல்லுவேன். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் 1800 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பேஸ் லெவராக இருக்கீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு பேஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு ஆப் வந்து மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு ஆப் லான்ச் பண்ணிட்டு அந்த ஆப் மூலியமாக வந்துட்டு நம்ம பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை ட்ரெபிள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஈக்குவலைசர் கொடுத்துருந்தாங்கன்னா இனிமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் 1800 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நெக் பேண்ட் வாங்கணும் அப்படின்னா இது தரமாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் கேமிங் மவுஸ் தான் பார்க்க போகிறோம். கிளாவ் பிராண்ட்லேருந்து சஃப் அப்படின்ற இந்த கேமிங் மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸில் யூஸ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேரோட வருது. ஸோ பட்டன்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேம் பிளே வேறு லெவலில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா கவருக்குள்ளே ஒரு மவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மவுஸை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கிளாவ் பிராண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் அப்படின்ற XXL சைஸில் இருக்கக்கூடிய மவுஸ் பேடுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங்கான மவுஸ் பேடு கேமிங் ஃபீலோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பயங்கர சூட்டபுளாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரோல் பண்ணி மவுஸ் பேடை உள்ளே வச்சுருக்காங்க. நல்லாவே ஒரு லாங்காக இருக்குது. அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப்-C கேபிளுமே கொடுத்துருக்காங்க. இதில் RGB சப்போர்ட்டோட வரனால ஸோ இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மவுஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மவுஸ் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா RGB லைட்டோட கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னாலும் நல்லா ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. அண்ட் ஹோல்டு பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கையில் நல்லா கிரிப்பாக ஹோல்டு பண்ணி கேம் பிளேக்கு வந்து செம சப்போர்ட்டாக இருக்கிற ஃபீலுமே வந்து கொடுக்குது. பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக
3 பட்டன்ஸ் இருக்கும். பட் இது கேமிங் மவுஸ் அப்படின்றனால உங்களுக்கு சைட்லேயுமே 2 பட்டன் வந்து இருக்குது. அண்ட் டாப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்டன் இருக்குது. அதில் DPI பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மவுஸோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் RGB லைட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக நீங்கள் மவுஸோட லைட் கலரையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எப்பயுமே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா DPIயோ இல்லை கலரோ சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதனால் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக இருக்கிற எல்லா பட்டன்ஸையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் எல்லாத்தையுமே வந்து. ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்ஸ்லாம் வந்துட்டு கீபேடில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கேமிங் மவுஸில் பார்த்தோம் அப்படின்னா சைடில் இருக்க பட்டன், டாப்பில் இருக்க பட்டன் எல்லாத்தையுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கட்ட விரல் யூஸ் பண்ணி அழுத்தக்கூடிய இந்த பட்டன்ஸில் வந்துட்டு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து பண்ணலாம். விண்டோஸில் மை கம்ப்யூட்டரை ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பட்டன் எப்போலாம் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிற மாதிரி டோட்டல் கஸ்டமைஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கான கீஸை வந்துட்டு நீங்கள் ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கீ ப்ரெஸ் பண்ணணுன்னே தேவையில்லை. கீபோர்டில் சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை டாப்பில் இருக்கக்கூடிய இந்த 2 பட்டன்ஸுமே நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக இதை யூஸ் பண்ணி நான் கேம் ப்ளே பண்ணி எல்லாம் பார்க்கும்போது சூப்பரான ஒரு வயர்டு மவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 இயர் வாரண்டியோட 600 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் மவுஸ் பேடு வேறு லெவலில் இருக்குது. நார்மலாக வந்து மவுஸுக்கு மட்டும் பேடாக இல்லாமல் இது கீபோர்டுக்குமே வந்து பேடாக இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு லாங்கான டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 800 x 300 mm வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லாங்காக இருக்குது. திக்னஸ் வந்து 4 mm வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியலோட அந்த டாப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வளவளப்பாக இருக்குது. மவுஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது. கையை வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவே பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பரில் வந்து செம்ம கிரிப்பாக இருக்குது. எந்த ஒரு சர்ஃபேஸில் வச்சாலுமே நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் நீங்கள் தண்ணியெல்லாம் கொட்டிடுறீங்க அப்படின்னாலும் கூட இது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டாப்பில் மைக்ரோ USB போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மவுஸ் பேடை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா RGB லைட் வந்து எரியும். இந்த லைட்டோட ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துட்டு உங்களால் எரிய வைக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 14 டிஃப்ரெண்ட் மோடு வந்து இருக்குது. ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீத்திங் எஃபெக்ட் இருக்கும், ஃப்ளோ எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 14 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து வருது. ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறது உங்கள் மவுஸில் கலர் செட் பண்ணுறீங்க, உங்கள் சிஸ்டத்தில் கலர் செட் பண்ணுறீங்க, அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இந்த மவுஸ் பேட்லையுமே வந்து உங்களால் கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க. 1200 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட PC டேபிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரு கேமிங் லுக்கில் இருக்கணும் அப்படின்னா இந்த மவுஸையும் இந்த கீபேடையும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மல்டி ஃபங்க்ஷன் டூல் தான் பார்க்க போகிறோம். ஒரே டூலில் வந்துட்டு எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பேசிஸோட ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி போட்டிருந்தோம். நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னனால தான் இந்த ஒரு டூலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு வாங்கியிருந்தேன். இந்த டூலை எடுத்து கையில் வச்சோம் அப்படின்னாலே கஜா வராண்டா அந்த பாட்டு வந்து பாடணும்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணிட்டு காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு டூலை வந்துட்டு பயங்கரமாக மாற்றுறதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் இது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எப்போ ஆக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. சின்ன மரமாக இருக்குது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வெட்டணும் அப்படின்னா இந்த ஒரு டூல் வந்து செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொத்தி விடுறது, வெட்டுறது இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் வந்துட்டு. அண்ட் இதை தாண்டி சுத்தியில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த ஹேமர் வந்துட்டு எங்கேனாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று உடைக்கணும் இல்லை ஆணி அடிக்கணும் அந்த மாதிரியான டூலுக்கு வந்து இதை எமர்ஜென்சிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கை ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா கட்டிங் பிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கோ இல்லாட்டி வந்து ஒயர்லாம் கட் பண்ணுறதுக்கோ வந்து உள்ளே வந்து ஒயர் கட்டரோட சேர்த்து வந்து இந்த கட்டிங் பிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சைடில் வந்து லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள எக்கச்சக்கமான டூலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நைஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்வைவல் கிட் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த நைஃப்ன்றது ரொம்பவே முக்கியம். நைஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நைஃப் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அமேசான் பேசிஸோடது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஷார்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏதாவது உட்டை கட் பண்ணி ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை மரத்தையே கட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த ஒரு சாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் 3ஆவதாக வந்து ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. 4ஆவதாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது சோடா பாட்டில் இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரிஞ்ச் கொடுத்துருக்காங்க. போல்ட் நட்லாம் டைப் பண்ணுறதுக்கு எப்போ பார்த்தாலும் ரிஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு மீடியமான ஒரு 4 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரே இதில் 3 ஆப்ஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கேன் ஏதாவது வந்து நம்பி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த சைடில் இருக்கக்கூடிய சொரசொரப்பான ஏரியாவை ஃபைல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிரெட் கட்டரு இல்லை ஏதாவது ஒன்று வந்து ஹார்டாக இருக்குது அதை கட் பண்ணோம் அப்படின்னா இது ஷார்ப்பாக இருக்காது, அந்த மாதிரி டூலாக வந்து இந்த சைடில் இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக அந்த டூல் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அந்த நைஃப் இந்த மாதிரியான டூல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கையில் ஹோல்டு பண்ணும்போது இந்த ஆக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து
இடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதனால ஹார்டா யூஸ் பண்ண முடியல. அண்ட் நைஃபுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பா இல்ல. இது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா இதை வந்து சூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ் வந்து 550 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிஸ்ல ஆல்ரெடி ஒரு டூல் போட்டிருந்தோம். அது ரொம்பவே வந்து சூப்பரா இருந்தது, ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கேஜெட்ஸ் அவ்வளவுதான். பட் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.